தவிக தலைவர் விஜய் இன்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு தவிக தலைவர்கள் வருகை தருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்க காணலாம். முத்து, உங்கள் தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப இருக்கிறார். இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல விஜய் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கு விஜய் வாகனத்துடன் செல்லப்படக்கூடிய அந்த கான்வாய் வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான அரசு என்பது இன்று அமைய இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான இடங்களை என்பதை கைப்பற்றது. குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான இடங்கள் தேவைப்படுவதற்காக கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி, அதாவது மற்ற கட்சிகளுடைய ஆதரவு என்பது தேவைப்பட்டு கிட்டத்தட்ட 5-6 கட்சிகளுடைய ஆதரவு என்பது கிடைக்கப்பட்டு 121 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுடன் நேற்று தினத்தை பொறுத்தவரைக்குமே ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். இதனையடுத்து ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டரங்கில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவில் கிட்டத்தட்ட ஏராளமான முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என ஏராளமான முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே மற்ற வாகனங்கள், அதாவது தேவையில்லாத வாகனங்கள் யாரும் இங்கே வர வேண்டாம் என காவல்துறை தரப்பிலிருந்து அறிவித்திருக்கக்கூடிய சூழல் இந்த பகுதி முழுவதும் காவல்துறை தரப்பிலிருந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு முதலமைச்சராக பதவியேற்று அதே ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். அவருடன் கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் இன்றைய தினமே பதவியேற்க இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த நிகழ்வுல ராகுல் காந்தி உட்பட கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கடந்த சில நேரத்திற்கு முன்பாக தான் ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே பல அரசியல் பிரபலங்கள், அதே போல திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய தலைவர்கள், மேலும் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு முன்பு ஏராளமான தவிக தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே நீலாங்கரை இல்லத்தை பொறுத்தவரைக்குமே இதுவரை யாரும் என்பது அனுமதிக்கப்படவில்லை. அதாவது சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர், காவல்துறை அதிகாரிகளை தவிர்த்து மற்ற யாரும், அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். பட்டினப்பாக்கம் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அடுத்த கட்டமாக நேரடியாக பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு செல்ல இருக்கிறார். அங்கு ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த நிகழ்வுகள் என்பது அதாவது நேரடியாகவே நிகழ்ச்சியில் எல்இடி திரையரங்கு மூலம் ஒளிபரப்பு என்பது செய்யப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரைக்குமே 20க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்இடி மூலம் இந்த நிகழ்ச்சி என்பது நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பதவி பிரமாணம் என்பதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். அந்த பகுதியில் தான், அதாவது நேரு உள்விளையாட்டு அரங்கு முன்பு ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன் வந்திருக்கிறார். அதே போல பல முக்கிய தலைவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து விஜயுடன் சேர்ந்து அதாவது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். தேவையில்லாத நபர்கள் யாரும்
யார் வந்தாலும் அவர்களை உள்ளே என்பது அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக பனையூர் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் முன்பும் அங்கு தாவேகா தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய சூழ்நிலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இன்றைய தினம் புதிய அரசு என்பது பொறுப்பேற்க இருக்கிறது. அதே நேரத்தில் வருகின்ற 13ஆம் தேதி இந்த அதாவது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்ற உத்தரவும் ஆளுநர் தரப்பிலிருந்து பிறப்பித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார். அதனைத் தொடர்ந்து 10 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்று முதல் கோப்பில் கையெழுத்தும் இடமிருக்கிறார் மற்றும் பல தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறவிருக்கிறார். தன்னுடைய பெற்றோர்களும் வாழ்த்து பெற இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகம் இந்த நிகழ்வை நோக்கி எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி முத்து.